Hi dears, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம வீடியோவில் மிக்ஸியோட மைண்ட் வாய்ஸ் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. இந்தம்மா நில்லுமா, நான் தான் உன் மிக்ஸி பேசுகிறேன். ஐயோ இவனா கழுவி கழுவி ஊற்றுவானே. உன் மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்டுடுச்சு. ஆமாம், நீ தான் என்னையை கழுவவும் மாட்டேன், துடைக்கவும் மாட்டேன். அதான் நீ எனக்கு செய்ய வேண்டிய வேலையை நான் இன்னைக்கு உனக்கு செய்ய போகிறேன். உனக்கு கழுவி கழுவி ஊற்ற போகிறேன். கேட்டுக்கோ நல்லா. சட்னின்னு ஒன்று அரைக்கிறல்ல, அதில் நான் எனக்கான அளவு எவ்வளவோ அதை அந்த ஜாரில் போட்டு அரைச்சினா தான் நான் அரைப்பேன். அதை விட்டு நீ படிக்க எல்லாத்தையும் மொத்தமாக போட்டு அரை அப்படின்னா என்னால் முடியாது. வெளில தெளித்து தான் விடுவேன். உடனே அதுக்கு நீ என்னையை தான் திட்டுவேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுற, 4 தேங்காய் பல்ல போட்டு அதில் அரை அப்படிங்கிற. ஒன்று எனக்கு என்னால் முடியாத அளவுக்கு கொடுக்குறேன், இல்லைன்னா இப்படி எட்டி பார்த்தாலும் தெரியாத அளவுக்கு 4 தேங்காய் பல்ல போட்டு அரைன்னா அதையும் நான் அரைக்க முடியாது. அதுக்கு என்ன சொல்லுவேன், என்ன தான் சொல்லுவேன், இந்த மிக்ஸி தெண்டம் வேஸ்ட்டு, இந்த தேங்காய்லாம் முழுசாக இருக்குது அப்படின்னு அதுக்கும் என்னையை தான் சொல்கிறேன். இதெல்லாம் நியாயமா? ஒரு நியாயம் வேணாமா? இதெல்லாம் கூட நான் மன்னிச்சிடுவேன். இப்போ புதுசாக ஒரு வேலை செய்கிறேன் நீனு. எவன் சொல்லி கொடுத்தான்னு தெரியல. இந்த யூடியூப்காரன்களாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எவன் சொல்லி கொடுத்தான்னு தெரில. இப்போ நீ இந்த வேலையை ஆரம்பிச்சிருக்க. அத்தா பெரிய கிரைண்டர் அவனையும் வாட்டிங்கி தான் வீட்டில் வச்சுருக்க. அவன்கிட்ட போட்டு இட்லிக்கு மாவு அரைக்காமல் இப்போ புதுசாக என்கிட்ட போட்டு இட்லிக்கு மாவு அரைக்க ஆரம்பிச்சிருக்க. என்னம்மா இப்படி பண்ணுறியம்மா நீ? யாரும்மா உனக்கு சொல்லி கொடுத்தா? என்னால் முடியுமாம்மா? என்னால் எவ்வளோ முடியுமோ அதானே செய்ய முடியும். அவ்வளோ பெரிய கிரைண்டர், அவன் அரைக்கிற மாவை கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்து நீ அரைச்சி கொடுத்தே ஆகணும். அதுலேயும் இட்லி வந்து கல்லுக்கெல்லாம் வந்துடக்கூடாது, சாஃப்டாக வரணும். மிக்சியில் மாவு அரைச்சாலும் சாஃப்டாக வரணும் இட்லி. என்ன நியாயம் சார் இதெல்லாம்? இதெல்லாம் நான் எங்கே போய் சொல்கிறது? சூடு தாங்க முடியாமல் நின்று போயிட்டேன்னா அதுக்கு என்னைய திட்டுறேன். இது கூட இதெல்லாம் அரைக்க மாட்டேங்குது. அவெல்லாம் பாரு மிக்சியில் தான் அரைக்கிறாங்க. நானா பொறுப்பதுக்கு? இங்கே பாரு, இவ்வளோதான் உனக்கு மரியாதை. இதோடு நிறுத்திக்க. இனிமேல் இந்த இட்லிக்கு மாவு அரைக்கிறேன், வடைக்கு மாவு அரைக்கிறேன் நீ எடுத்துக்கிட்டு என் பக்கம் வந்த அப்புறம் எனக்கு வேறு வழி இல்லை. மொத்தமாக நன்றி சொல்லிவிட்டு நான் கிளம்பிடுவேன். ஸோ பார்த்துக்கோ. என்ன மக்களே, உங்கள் மிக்ஸியோட மைண்ட் வாய்ஸும் இதே தான் அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள். இல்லை இன்னும் வேறு மாதிரி இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.